வணக்கம். நேர்மறை கனவுகள், எதிர்மறை கனவுகள் அப்படின்னு ரெண்டா பிரிக்கலாம். நாம் எதை கற்பனை செய்யறோமோ, எதை கனவு காண்றோமோ, மனசுல நினைக்கிறது அப்படியே நடந்துரும். நாம நினைக்கலாம் நைட்டு தூங்கும்போது வரக்கூடிய கனவா அப்படின்னு யோசிக்கிறோம். ஆனா அது அல்ல, பகல் கனவு. அதாவது எண்ணங்களை விதைக்கணும், நல்ல எண்ணங்களையா விதைச்சுக்கிட்டே வரணும். நம்மளோட கனவுகள் நிஜமாகிட்டே வந்துட்டே இருக்கும். அதாவது நம்ம கார் ஓட்ட முடியாது, ஆனா கார் ஓட்டுறது மாதிரியே நம்ம நினைக்கணும். அப்போ நினைவுகள் கனவுகளாக மாறி நமக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்குது. வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சோம்னு சொன்னா நமக்கு கண்டிப்பா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நம்ம நினைக்கக்கூடிய ஒரு சிந்தனைகள் பிறகு நமக்கு ஒரு நாளடைவுல சேருது. கற்பனை வேலை செய்யும் போது நாம் நினைச்சது அப்படியே நடக்குது. அதாவது இறைவனும் பிரபஞ்சமும் தருவதற்கு தயாராகத்தான் இருக்குது. ஆனா நம்ம அதை வாங்குவதற்கு வழி தெரியாமலே நம்ம எண்ணங்களை சிதற விட்டுக்கிட்டே இருக்கிறோம். நாம எதை கனவு காண்றோமோ அதனோட ஏற்பாடுகள் அமைந்து கொண்டே தான் இருக்கும். அதாவது நமது மனமும் செயல்பாடுகளும் அதை நோக்கியே பயணம் செய்யும். இந்த உலகத்துல யார் தன்னை நம்புறாங்களோ அவங்களால வெற்றி அடைய முடியும். நம்பணும், அடுத்து கேட்கணும், அப்புறம் வெற்றி படிக்கட்டுகள் தான் மனித வாழ்விலேயே. எக்ஸாம்பிளா ஒரு பிசினஸ் தொடங்குறோம். முதலீடு பண்ணி நம்ம ஒரு பொருள் எடுக்கும் போது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கிடைக்காம இருக்கலாம். ஆனா நம்ம கிடைக்கிறது மாதிரியே நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போது ஒரு டைம் கிடைக்காம போகலாம், அடுத்த டைம் அதுக்கு அடுத்த டைம் கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். அதாவது பாசிட்டிவ் திங்கிங் பண்ணணும். லட்சியத்தை நோக்கி கனவு கண்டோம்னா அடிக்கடி கனவு காணணும். அப்போது நமக்கு நன்மையே நடக்கும். நேர்மறை சிந்தனை கனவுகள், அதாவது உங்கள் மீது உங்களுக்கு இருக்க நம்பிக்கையை அதிகப்படுத்தணும். நம்ம கண்ணாடி பார்க்குறோம் டெய்லி, அந்த கண்ணாடியை பார்த்துக்கிட்டே நம்மளுடைய அழகை நம்ம அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கோம். அதே போல நம்மளுடைய எண்ணங்களை டெய்லி அழகுபடுத்திக்கிட்டே இருக்கணும். நம்ம ஒரு டாக்டர் கிட்ட மருந்து வாங்குறோம், மருந்து சாப்பிடும்போது நோய் குணமாகிறது மாதிரியே நம்ம நினைவுகளை கொண்டு வரும்போது நல்ல மாற்றத்தை நம்மளால கொண்டு வர முடியும். செகண்ட் பாயிண்ட், உங்களை மகிழ்ச்சியோடு வைப்பதற்கான கனவுகள். எடுத்துக்காட்டா ஒரு காரு அல்லது வீடு வாங்குறோம். இந்த கார் வாங்கி நிறைய நாளாகும்போது அந்த மகிழ்ச்சி நம்மள்ட்ட இல்லாமலே போயிடும். அப்படி இருக்காம நம்ம சின்ன சின்ன விஷயத்துல சந்தோஷத்தை தேடணும். மூணாவது பாயிண்ட், பொறாமைப்படுவதை தடுக்கிறதுக்குள்ள கனவுகள். அதாவது ஒரு நபர் இருக்காங்க, அவங்களுக்கு நிறைய செல்வம் இருக்குது, எனக்கிட்ட இல்ல அப்படின்னு நம்ம வருத்தப்படுறதை விட்டுக்கிட்டு எனக்கு அதை விட 2 மடங்கு கிடைக்கணுங்கிற நம்பிக்கையில நல்ல சிந்தனை உள்ள கனவுகளை நம்ம உருவாக்கணும். 4வது பாயிண்ட், கவலைப்படும் பழக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்குள்ள கனவுகளை நம்ம உருவாக்கணும். அதாவது மனித வாழ்விலேயே குழப்பம் எல்லாருக்கிட்டேயுமே இருக்கும். இந்த குழப்பம் முடிவதற்குள்ள ஒரு கனவுகளை நம்ம டெய்லி தேடிக்கிட்டே இருக்கணும். அப்ப இந்த குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து விடும். 5வது பாயிண்ட், நல்ல கருத்துக்களை கேட்கணும், நல்ல வாக்கியங்களை வாசிக்கணுங்கிறதுக்காக ஒரு கனவுகளை நம்ம உருவாக்கணும். அதாவது நல்ல சிந்தனைகளை நம்ம உருவாக்க நல்ல பயன்களை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் பிரபஞ்சம். நம்ம நல்ல வார்த்தைகள் சொல்லாவிட்டாலும் கூட நல்ல வார்த்தைகளை நம்ம கண்டிப்பா கேட்கணும். சிறந்த வாக்கியங்கள் தான் சிறந்த சிந்தனைகளாக மாறும். 6வது பாயிண்ட், சிறப்பானதை எதிர்நோக்கி சிறப்பானதையே சிந்திக்கணும். நம்ம பெருசா ஆசைப்பட்டா எதுவுமே கிடைக்காதோன்னு நினைச்சு மனம் தளரக்கூடாது. சிறப்பானதையே சிந்திச்சு பழகணும். நமக்கு பிடிச்ச கடவுள்கிட்ட அல்லது இயற்கை கிட்ட பாசிட்டிவ் திங்கிங்கா நம்ம திங்க் பண்ணணும். நாம ஒரு சைக்கிள் ஓட்டும் போது நேராக ஓட்டணும், அழகாக ஓட்டணும் அப்படின்னு மட்டும்தான் சொல்லணும். நம்ம ரைட்ல போனா இடிச்சிரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகளை நம்ம உபயோகவே படுத்தக்கூடாது. என்னைக்குமே பாசிட்டிவ் கமெண்ட் மட்டும்தான் கொடுக்கணும். எடுத்துக்காட்டா ஒரு பாடல் அழகா சொல்லியிருப்பாங்க, ஒரு 4 லைன். தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா, வாழ்வை சுமையென நினைத்து தாயின் கனவை மிதிக்கலாமாம். அதாவது கனவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. அப்படி கனவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கும்போது தான் நமது மனமும் செயலும் அதை நோக்கியே பயணம் செய்யும் அப்படிங்கறத குறிப்பிடுறாங்க. நல்ல சிந்தனைகள் தான் சிறப்பான செயல்களை செய்ய உதவும் அப்படின்னு உங்களோட எண்ண ஓட்டங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.